ராஜா திருவிகா நகரில் அவங்க போட்டிடுறாங்க. தமிழ் மாநில பகுஜன் சமாஜுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த லிஸ்ட்டில் கணவர் பேர் ஆம்ஸ்ட்ராங் என்று இருக்கிறது. அஃப்கோர்ஸ் ஃபார் டெக்னிக்கல் ரீசன்ஸ் அவங்க அதிமுக உறுப்பினராகத்தான் களமிறங்க முடியும். ராஜா, திரு ரமேஷ் சொன்னார், இது போல் யூஇக்கவும் பட்டது, நிறைய ரிப்போர்ட்டும் ஆச்சு. பாஜக ஒரு லாஸ்ட் மினிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை சில தொகுதிகளில் மாற்றி அமைக்க ஸ்வாப் பண்ண அதிமுகவோட பேசியது அப்படின்னு. அதுவும் கூட இந்த வேட்பாளர் பட்டியல் ரொம்ப இறுதியாக ஃபைனல் லிஸ்ட்டுன்னு இன்னைக்கு மற்ற லிஸ்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் வரதுக்கான காரணமா? இப்ப மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் சொன்னது போல ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது உண்மைதான். அதாவது பாஜகவின் சார்பாக பல்வேறு தொகுதிகள், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவகோட்டை தொகுதி எல்லாம் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாஜக சொன்னதாக தகவல். இதெல்லாம் தகவல் தான். ஆனால் எந்தவித அழுத்தமோ இதுக்கோ வந்து இது பண்ணாம அவரு அந்த 17 பேர் பட்டியலில் வந்து எந்தவித மாற்றமும் செய்யாம வந்து தற்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்கிறத நான் பார்க்க முடியுது. அதிமுக வட்டாரங்களில் பேசும்போது அந்த பொதுவா வந்து அதிமுக அந்த நிறைய பொதுவாக வேட்பாளர் பட்டியல் இருக்கும் பொழுது வெளியிட்டாலும் சேஞ்சஸ் தான் வரும். அது என்னைக்கு வந்து அந்த வேட்புமனு தாக்கல் தொடங்குறாங்களோ அதுக்கு முதல் நாள் வரலும் கூட தான் சேஞ்சஸ் வந்திருக்கிறத நம்ம ஏற்கனவே பார்க்க முடிஞ்சது. ஆனா அதுதான் இந்த மாதிரி இந்த முறை அது திரு எடப்பாடி அவர்கள் காலத்துல மட்டும் இல்ல, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் கூட இறுதி நேர மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆமா, வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த முறை வந்து அந்த மாதிரி எந்தவித மாற்றமும் இருக்காதுங்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமி வந்து உறுதியாக இருப்பதாக அதிமுகவினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. ஹரி, ஓஹோ, வெரி இன்ட்ரெஸ்டிங். சென்னை பட்டியலை மட்டும் கடைசியா வெளியிட்டதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்ப இதுல வந்து முதல் பட்டியல் வெளியிட்டாங்க, அதுல வந்து அமைச்சர்களா இருந்த எல்லாருமே கிட்டத்தட்ட இடம்பெற்றதை பார்த்தோம். இங்கேயும் கூட இந்த ஹெவி வெயிட்ஸ் கோகுலேந்திரா, வளர்மதி இவங்க எல்லாமும் கூட இந்த அமைச்சரா இருந்தவங்க, ஸோ அந்த கேட்டகரியில வர்றவங்க. ஆனா அந்த சென்னை பட்டியலை கடைசி கட்டத்துக்கு ரிசர்வ் பண்றதுல என்ன காரணம்னு நீங்க உங்க சோர்சஸ்ல அறியறீங்க? நம்ம சோர்சஸ்ல பேசும்போது எல்லாமே வந்து இந்த பாஜக தொகுதிகளை கேட்பதாக தான் இந்த பட்டியலில் வந்து கொஞ்சம் வந்து அந்த காலதாமதம் ஏற்பட்டதாக தான் வந்து அவங்க பேசும்போது எல்லாம் சொல்லக்கூடியது. ஏனென்றால் வந்து டி நகரை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. பாஜக வந்து டி நகர் தொகுதியில் போட்டியிட போது, அதே போல வந்து துறைமுகம் தொகுதியை வந்து கடந்த முறை பாஜக வந்து போட்டிட்டதாங்க. வினோத் பி செல்வம் வந்து வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். அதே தொகுதியை வந்து திருப்பி வந்து அங்கன்னா கொஞ்சம் நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கோம், அதனால அந்த தொகுதியெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி பாஜக கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்து வந்ததாக. பட் ஆன் தி கான்ட்ரரி திரு வினோத் செல்வம் வந்து 1000 விளக்க ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னும், அவர் துறைமுகம் கொடுக்கறதுக்கு அதிமுக முன் வந்தது, பட் ஆனா அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னும் செய்தி வந்தது. அஃப்கோர்ஸ் இந்த மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு, பரஸ்பர பேச்சுவார்த்தை வினோத் செல்வம் டி நகர்ல கூட ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். டி நகர் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 2ஆம் இடம், அந்த அசம்பிளி செக்மெண்ட்ல வந்த இடம். பட் அதே வேளையில நீங்க சரியா சொன்னது போல சத்யா அவர்கள் ரொம்ப சொப்ப வாக்குகள்ல தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை போன முறை இழந்தார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ அதனால அதிமுக விட்டு கொடுக்க முன்வராத தொகுதியாக தியாகராய நகர் இருந்து வந்தது. வேளச்சேரியும் அந்த கேட்டகரியில் பார்த்தோம். பாஜக கேட்டது, அவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பாஜக வேட்பாளர்கள் களமிறங்க விரும்பினாங்க. அங்கே அவங்க விரும்பிய இல்லை களமாடிய தொகுதி, அவங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ண தொகுதினா அதுலேயும் கூட நீங்க சொன்னது போல மாவட்ட செயலாளர்களுடைய தொகுதிங்கிற அடிப்படையில் அதிமுக விட்டு கொடுக்க முன்வரவில்லை என்பதை நம்ம பார்க்கின்றோம். அதிமுகவுடைய இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.